What a shot that was. Just watch this. 47. இப்போ 47 அடிச்சா win. ஃபர்ஸ்ட் பால் இதே எக்ஸ்ட்ரா ஓட தொடங்கியிருக்கு. ஜான்பால் கரண்ட் ரன்னரே 3 ஃபர்ஸ்ட் பால் கம்ப்ளீட் பண்ண வராது பால். லவ்லி dude my god, இப்படி குத்தி இப்படி போகுது. நைஸ் பால். அப்போ 14ஆம் தேதி ஊருக்கு போறானா? அப்படியா? திருப்பி வரோண்ணா. வரும் தானே. இன்னைக்கு ஃபன்னு இருக்கு இன்னைக்கு. யானு நகர கூட இல்ல பேக்கப்பா. ஐயோ, இது என்ன சொல்லுவது? மீண்டும் அதே ஸ்டிக். அப்புறம் அதுவாது காலில் போட்டாங்க. இது எங்க போட்டது? நார்மலா இந்த நல்லா போடுறாங்க பாலை வந்து எப்படியாவது கணிச்சு அடிச்சிடலாம். இந்த ஒத்த கையில கேட்ச் பிடிக்கும் போது கடையை ஒத்த கையில கேட்ச் பிடிக்கும் போது நமக்கு வச்சிருக்கணும். Good shot. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஓகே. ஹலோ பையா கேக்குதா? இங்க அடிச்சான். ஏற்றிக்கிட்டு இருந்தட்டா அங்க இருக்காது.
ஆச்சு ஓட்டான். 6. ஓகே ஓகே. Ten 15 seconds. அடப்பாவிகளா. இந்த ஃபோன் சைஸ் சேம் தான். ஆள் வெளில தூக்கி விட்டுறான் பாலை. எங்கடா போச்சு? ஆள் இருக்கவே தெரியல. எங்க போகுதுன்னு தெரிய முடியல. அந்த பக்கம் போச்சு. அந்த கலரு 171 ஸ்ட்ரைக் ரேட்டு, ஆவரேஜ் 30. 21 ஹை ஸ்கோரா? டே T20 இல்லையா? 50 மட்டும் 85 அடிச்சிருக்கான். செஞ்சுரி போட்டிருக்கான். ஆனா இவன் தான் எப்படின்னா ஆப்போசிட்ல நிற்கிறவன் இன்னொருத்தான் மன்சூர் சாட்டி. அவன் பூஸ் தான் மன்சூர். ஒரு வாழையை உள்ள விட மாட்டேங்கிறான். இப்போ மன்சூர் பூஸ் தான் 100 மேட்சுக்கு 18,000 ரன்னு, 1800 ரன்னு. என்ன அவங்க அடிக்கிறதுக்கு ஆப்போசிட்டாவே போகுது. அதுதான் எனக்கு என்னமோ வரதான் ஒரு போர் விட்டால அவங்க. ஓகே ஓகே போறதா அது புகையா ஓடிட்டு இருக்காப்ல. போய் விரிச்சு ஓடுறாப்ல ஆளு. மேல குருவி பிறகுடா. அவன் ஸ்லோ அவன் லேட்டாக சுற்றிட்டான். அவன் ஸ்டார்ட்டே பண்ணலை. ஒரு ஆளை வெளில போட்டாங்கய்யா. அவருக்கு அங்க மட்டும் தான் போகுது பாலு. அவரு கௌதம் எங்கேயா போடுங்கய்யா. இங்க இல்ல அப்டேட் ஆகல. 51 நிக்குது ஸ்கோர். பாவ் ஸ்லோ பால் திணறாங்க போல மச்சான். இந்த பக்கம் நிக்கிறாரு. பரதா ஓடு, பரதா ஓடு. அவன் பேரு அந்த குடும்ப கத்தாத. என்னது பாவி
தடுத்துறாயா கையை உதறான் பத்தியா? இப்ப பாரு கையை உதருவான் பாரு போட்டு. ஆக்ஷன் ட்ராமா ரோலிங் ஆக்ஷன். ஒரு பேட் திரும்பி கொஞ்சம் டவுன் ஆகிறான். அடிக்கிறாங்க எல்லாரும் ஸ்லோவாக வராங்க. ஐயோ 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 ஐயோ. இங்கே நின்று தான் கேட்ச்சு. தூக்கி ஆள வேற வெளில உள்ள போட்டு விட்டாப்ல. குட்டி நான் கத்திருப்பானே இல்லையா? அவனுக்கு தெரியலையோ? தெரியல, அவங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. பேர் சொல்லியிருப்பார்ல. அதான் எந்திரிக்கிறாங்க எல்லாரும். நெட்டுது இருந்து அதான் அது இங்கேயும் சரி. முடிஞ்சு இங்கேயும் முடிஞ்சு. ஒன்றும் பண்ண முடியாது. அடிச்சேன் இங்கே நமக்கு அடிச்ச மாதிரி இல்ல, ரொம்ப நேரமா அப்படித்தான் இருக்கு. நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கேன். அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிருச்சு. அதான் ஒரு ஸ்கோர் சொல்றாருல. தேவையில்ல, யூஸ் இல்ல. அவர் தான் ஓவர் ஸ்கோர் சொல்றாரு. வேமா போட்டாட்டா அடிப்பாங்க. ஸ்லோ போடுறா. ஓய் பேட்டு. அவர் காலை எடுக்கவே இல்லை. அவன் என்ன என்ன இதுக்கு இப்போ நீ ஹவுஸ் ஆட்டு கத்துன? இல்ல இல்ல பரதான். அவர் காலை எடுக்கவே இல்லை, உள்ள இருந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. பேட்டு தான் போயிருக்கேன். ஜெயிச்சா தான் சாப்பாடுன்னு சொல்லிடுவோம். அதனால அடிப்பானுங்க. ஐயோ இந்த மாதிரிலாம் போடாதீங்கயா, காணாம போயிரும் வந்து. ஏற்கனவே காணாம போச்சு. ஆமா, இந்த பால் என்ன பாக்குறாரு? நிக்கிறான். நைஸ் பால், நைஸ் பால். ஆள் அடிக்கிறத விட்டா ரீச் ஆகிறதுக்கு போயிட்டாட்டா. ஆமாம், இல்லை இல்லை பால் பால் போகாதுன்னு தெரிஞ்சிருவாங்க. கீப்பர் கையில் போயிடும். அதான் திரும்பி பார்த்துருக்கேன். ஃபிராக்ஷன் பவுலிங்கும் போட்டான், நல்லாவும் போட்டான். அவனை தாண்டி ஒரு பந்தும் போல. அவுட் இல்லை, அவுட் இல்லை. ஏன் ஓவரும் ஒயர் போட்டாலும் நல்லா போட்டான். ஃபாஸ்ட் ஜான், நீ போய் ஸ்பின்னு போட்டுரு. மீடியம் பேஸு போட்டனாலும் அடிப்பாங்க பத்தியா? அவன் எய்ம் பண்ணுறது ஃபுல்லுமே அதுதான். அவன் சூரிய வெளிச்சத்துக்கு அதுக்கும் திருப்பணம் ஒன்று கண்ணு கூசுது டிஸ்பிளே. எனக்கு என்ன இருக்கு போடு போயிடுச்சா? பந்து கண்ணுக்காக தெரியுதா? அதுவும் இல்லை. இந்த மாதிரி இப்போ வரைக்கும் தெரியல, இப்பதான் தெரியுது. அவன் வளைச்சுதான் அடிக்கிறான் பேட்டு. ஒயிட் இந்த மாதிரிலாம் அடிக்கலாம். அப்படி அந்த பீஸுக்கு கைக்கு தானே வச்சு. ஆடோ பாவிகளா, கையில வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா ரெண்டும் ஓடிட்டாங்க. அதான் விட்டுருவாயிடுச்சு தெரிய.
காட்டணும். என்ன இதெல்லாம் போகிறமாடையா ஓவர் ஸ்கோர் கேளு ஓவர் முடிஞ்சானே நீ ஏன் சொல்லியா இருக்கு போல இல்லை நல்லா அவுட்டு கேட்காதீங்க. அப்டேட் ஆகுதா ஃபோன் கூட தொண்ணூத்தெட்டு 7 ஓவர். ஆமாய்யா அவன் அடிச்சிருக்கான். அவன் ரொம்ப குழம்பிருக்கான் 40 ரன் மன்சூர். டீம் 100 ஆக போகுது. சீக்கிரமா முடிப்பா என்ன பார்த்தா எப்படி பண்ணுறானுவ. ஐயோ கேட்சு நல்ல வேலை ரீச் ஆகிட்டாப்புல. இது டயர்டாக விளையாண்டு முடிச்சுட்டு வந்து அங்கே பேட்டிங் பண்ணுவோம்ல. புதுசாக இருக்கு. ஆஹா ஓடி வந்துட்டு இருப்பான். தூக்கம் வந்துடும் ஜானு எனக்கு. ஜானு பிடிச்சிரு. இல்லை பிடிச்சிடும். அது இங்கே வர வேண்டிய பால் தான். நீ இப்படி ஒரு தட்டுனேன்னு வச்சுக்கிய கேமரா சதுரி இருந்திருக்கும். இதுக்கே அப்படின்ட்டு வண்டி ஓட்டும் போது தூங்கிருக்கிய. அதெல்லாம் நான் தூங்குறது. அப்படி நின்றுட்டே இருக்கும்ல. அன்னையிலேருந்து அவங்க அடிக்காமல் இருக்கிறது வழியை கண்டுபிடிச்சிங்க போல. அவன் அடிக்காமல் இருக்கிறது வழியை கண்டுபிடிச்சிங்க போல. அப்போ எழுதி சொல்லிக்கிட்டு வயிறை போட்டு அடிக்க முடியாதுல்ல. ஆக்சுவலாக பால் வெளில என்ன ஈஸி பிசி 15 கிளாப் பண்ணுங்க. வெல் பேட்டிங் போய் 2 பேரும் இன்னும் பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கே தெரியும் போல அவங்களுக்கு. பரவாயில்ல தடுத்துருக்க மாட்டானே. ஸோ இதை சார்ஜ் போட்டு தான் வரணும். ஐயோடா பால் செட்டில். சரி இங்கே இந்த ஸ்மெல் வருது. வா சொன்ன மாத்திரம் வருது. வா கருணை இல்லையா அவனை. செப்டி டேங்க் எதுவும் ஓப்பன் பண்ணிட்டீங்களாடா? நாடு அவுட்டு. கமான் தீபு இன்னும் எத்தனை பால்ரா இருக்கு? நம்ம 2 பால் 4 பால் போட்டு 6 ரன் கொடுத்துருக்காரு. 340 அடிக்க முடியல. ஒரு ஆள் அடிச்சுக்க முடியாது. எக்கனாமிஸ்ட்டு அக்குமுலேட்
ஜான் மாதிரி வந்து போடுறதில்ல கம்யூனிஸ்ட்டு. என்னடா பண்ணா? டேய் ஹை ஸ்கோர் 91 தான் இருந்துச்சு. ஆவரேஜ் 21 வச்சிருக்கேன். தெரியல. இது ரன்னிங்லேயே போடுறாப்புல பற்றியில ஆ நின்னெல்லாம் போடல. சேஞ்ச். ஓய் 4. Hey. Hey, the chance is there. Keeper கையில இருக்கு. Oh wow. இது புது ஆளு. ஐயோ. இங்கதான் எல்லா சாமி நிக்குதேப்பா. என்ன அது எதுக்காக வச்சிருந்து திடீர்னு அந்த ஃபோட்டோ என்ன கேட்டாங்கன்னா அதில் எடுத்தோன்னா செம்மையாக இருக்கும். நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டாக பண்ணுறாப்புல ஆக்ஷன். போட்டான் தெறிக்க விட்டுட்டான் 6. வச்சு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு ஓடுறாரு. தெரிஞ்சு அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி போச்சு நாள் அவுட் ஆகிட்டு அப்படின்னா முடிஞ்சிச்சு. டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர் ஆயிரும். ஏன்னா இப்போ பவுண்டரியும் எதுவும் ஓடலை. நான் நின்று பிளான் பண்ணி விளாண்டான்னு வச்சுக்கீங்க முடிஞ்சது. பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. பாலுக்கு 2 ரன் தான். ஓவருக்கு ஒரு பவுண்டரி, மீதி பால்லாம் சிங்கிள் அடிக்கணும். ஐயோ நல்ல பால், கொஞ்சம் ஹைட்டு ஓவர் பவுன்ஸ் ஆனதுனால தப்பிச்சுது. நார்மலாக போயிருந்துச்சுன்னா பொழந்திருப்பான். பால் எங்கே நிற்கிறான்? அங்கே நிற்கிறானா?
இந்த கேமராவுக்கும் இந்த கேமராவுக்கும் இதுதான் வித்தியாசம். டிஜிட்டல் கேமராவுக்கு இருக்கும். நம்ம அதுலேயும் ஜூம் போக முடியும். ஃபோர் அங்கே நடக்கிற மேட்ச் டிஜிட்டல் ஐயோப்பா நல்ல வேலை கையில் வாங்கினாப்புல. இதை என்ன தெரியுமா, அது இதை வச்சு தான் மூவ் பண்ணுறேன். இங்கே வரேன் உடனே ஹைட் மாறிடுது. அது ஊருக்கு போய் தான் நல்லதாக பார்த்தோம். இங்கே விலை ஜாஸ்தி. இந்த ஊரில் 3 ஊர் வந்துருச்சு. 2 மேட் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுவும் அதே மாதிரி ஃபில்டர் வைக்கிறது தான். என்னப்பா போயிடுது அது வந்து ஆனால் காஸ்ட் கூட. மேட் பாக்ஸ் ஒன்று வாங்கி அதில் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் கஷ்டம்தான். இல்லையா எனக்கு இங்கே இப்போ எக்ஸ்ட்ரா போச்சிருக்கானா? பரதம் தான் ஒன்றாடா. அவனுக்கு தான் சிட்டுக்குருவின்னு பேர் வச்சுருந்துருக்கணும். ஜெயா போரா? ஐ திங்க் ஸோ. 4 தெரியலையே, பார்த்தியா? பவுண்டரியா? इधर நெட்வொர்க் மொபைல் சூடாகுதோ? சூடாக இப்படி நிற்கிறது அந்த வேலை நடக்கவே நடக்காது. எக்ஸிட் பண்ணி விட்டுரும் வேணும்னா. இந்த வரலாம் எடுத்தீங்கன்னா வெளில போயிடுச்சு. இந்த பாலை போட்டு என்ன கடந்து வெளில வீச போகிறேன். ஒரு ஏறிச்சு கேட்சி சான்ஸ் இருக்கு. வெளில போயிடுச்சுடா. மறுபடியும் போய் இப்போ தண்ணி குடிக்கணுமா? எனக்கு ரம்யா வச்சிருக்க ஃபோன் வச்சிருக்கிறத பார்த்தாலே எனக்கு ஆசை வருது. நல்லா இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, நைஸாக டச்சு எல்லாமே. ஆனால் இதில் ஆண்ட்ராய்டில் அதான் இப்போ நான் சொன்னது என்னன்னு யூசர் இன்டர்ஃபேஸ்
அது வேறையா? நான் பாஸ் வசதியா இருக்கீங்க போல. அப்புறம் எதுக்கு பாஸ் இங்கே வந்தீங்க? சரி நீ போட்டு வரலாம். ஓ 3 6 இந்த ஓவரில். என்ன பாஸ் ஓட்டி கேட்ச் சான்சஸ் தான். வேணாம் அப்புறம் மாற்றிட்டாங்களா கௌதம்? அவரே மாறிட்டார். அடிச்சானா ஓடி கூட வர முடியாது. சிக்ஸ் ஜானே வெளில போ ஜானே. போட்டாயா? அப்புறம் இங்கே அங்கே போயிட்டாரு ஒரு ஆளுக்கு. ஐயோ கேட்ச் மிஸ். அடிச்சிருந்தா கேட்ச் பிடிச்சிருந்தா தானே பிடிக்கல. ஸோ இவ்வளோ தூரம் திருப்பும் போது நம்ம புஷ் பண்ணாமல் திருப்ப முடியாது. திருப்பும் போது மேட்ச் இப்படி தான் இருக்கணும். குறுக்க நிற்கிறாப்பே மேட்சா இல்லையா? கேட்ச்சு 6 கவர் ஆகல, குறுக்கன்ட்டான்ல. அவரே ஒதுங்கிட்டார். ஆனால் மறுபடியும் உள்ள வந்துடுறாங்க. மூணு செஞ்சுரி போட்டுருவான் புதுசாக வந்தவனும். இன்னும் மண்கத்துக்கு ட்ரை பண்ணுறாங்களா? நியாஸ் வெளில போயிடுச்சு. ஐயோ அந்த சோஃபாவை தாண்டி போய் விழுந்துருச்சு. பக்கத்துலயே அடிக்க மாட்டேங்கிறா. போய் ஆறு வரேன். ஒரே ஒரு மொத்த எனர்ஜியும் செலவு பண்ணிடுவான். அடுத்த மாறிட்டான்ல அவன். இப்பதான் தெரியும். போடுறா இப்படி தூக்கிட்டு போயிடுவான். இப்படி 2 பேரும் பக்கத்துல 6 அடிக்க மாட்டேங்கிறீங்க. பால் போட்டுருச்சு நாய். பில்குல் பில்குல் மஃப் மொத்தம் ஃப்ரீ அப்படி தானே சொல்லுவாங்க. அவதுக்கு பில்குல் சொல்கிறாங்க. ஏமாற்றி விட்டாங்க. சரி அது கௌதம்மா 4 பால் போட்டானா? ஓகே 2 பால் போடு. எதுக்கு? வீடியோ முடிஞ்சிடும். ஸ்லோ பால் போட்டு ஆளு வேகமா. கேட்ச் எஸ் பா எனக்கு மட்டும் தான் கேட்கணும். ஐயோ 4 நீயா தொடங்கல விட்டெல்லாம் போகும்போது யாரு
ஒரு பிடிச்சிருந்தா நல்ல டர்னிங் பாயிண்ட். அடுத்த ஒரு ஜானுக்கு இருக்குது. அடுத்த ஒரு ஜானுக்கு இருக்குது. ஐயோ கொடுத்துட்டாங்க. அவன் த்ரோ வேகமா வராது. பூரோ பூரோ Nice show. Last ball for this over. இல்லை பூஸ்ட் வச்சிருவோம். இப்போ போய் உட்காரணும். சிங்கிளாக அங்கே போய் உட்காந்து கண்டு தான் ஒரு ஆளை கூட கூட்டியாது. ஆரம்பிச்சுட்டான்ல. தலையாண்டியை மாற்றி விட்டான். ஓகே 11 பாலுக்கு 25 ரன் ரொம்ப டஃப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஆள் தான் அந்த கீப்பர்னு நினைக்கிறேன். அப்போ யார் வின் பண்ணுறாங்க? நைஸ் பால். இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. இவனுக்கு ப்ரெஷர் கிடையாது, இதுக்கப்புறம் போடுறான் பாரு ஒருத்தன். இவனுக்கு கடைசி ஓவர் கொடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க. இல்லை வேற ஆளுக்கு கொடுத்துருந்தா அடுத்த ஓவரில் இவனுக்கு சுத்தமாக இதாக இருந்திருக்கும். கண்டெயின் பண்ணுறதுக்கு ரன் இருக்காது. பால் நைஸ் பால். ஆஹா ஓன் சேர்த்து விட்டாயா? நோ பால் கேட்குறான் பேரு. ஆள் எரிஞ்சு விட்டான் பெஸ்ட். அவன் 113 ரன் அடிச்சு வச்சிருக்கான். ஸ்டாப் பண்ணி நீ என்ன சொன்னாலும் புரியாது. நம்மகிட்ட யார பேசுறாப்ல இதுல. தடுக்குங்க. 14 ரன் ஒரு ஓவருக்கு. 14 பாப்போம். 14 ரன். நைஸ் பால். ஆளை 1 கொடுத்து நீங்கள் 2 கொடுத்து மாற்றி விடுங்க. நானும் 2 சிக்ஸில் முடிச்சு விட்டு போயிடுவோம். இப்படி தெரியுமா, நேற்று மட்டன் புலாவ் வாங்கினோம், அது பாரா அப்படி சொன்னான். எவ்வளோ கேட்டால் 12 ரூபான்னாங்க. ஏய் 4 பாலுக்கு 11 ரன்னு. ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு.
சூப்பர் பால், சூப்பர் பால். இப்போதான் சான்ஸ், அவ்வளோதான். அவனை ஒரு பால் டாட் வச்சுட்டு அடுத்த ஒரு பாலை சும்மா விடணும். அவன் என்னாலும் பண்ணட்டும். ஒரு சிக்ஸ் அடிக்கணும், நீ இவனை சடையான விட்டாலும் முடிச்சு விட்டுருவானப்பா. இப்போ ஒரு பால் டாட் வச்சே ஆகணும். ரெண்டு பாலுக்கு 9 ரன் தானா? ஐயோ, 9 29. Come on boy, you can do it. சிங்கிள் கூட வைக்கணும். இல்லைங்க, வெளில வச்சுங்க பாலு. பவுண்டரியில் ஆள் இருக்கணும் தான், இல்லைன்னு யார் சொன்னது? ஒரு 2 பேரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. போட்டான், வெளியே அனுப்பிச்சிட்டான்.